ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். இங்கே பாருங்கள், கரண்ட் இல்லை பார்த்திங்கன்னா. மணி 9:50க்கெலாம் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. கரெக்டாக 10 மணிக்கெலாம் மழை வந்துருச்சு. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12:15. இப்போ தான் மழை நின்றுச்சிங்க. 2 மணி நேரம் சும்மா மழை அடின்னு அடிச்சுக்கிட்டே இருந்தது. அதில் தான் பூரா அடிச்சுதுங்க. இப்போ கீழே படுக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா பயமாக இருக்குது. கீழே படுக்கிறதும் பயமாக இருக்குது. இதெல்லாம் நிறைய கேப் இருக்குங்களா, பூராங்கரம் வருமோ என்னமோ அப்படின்னு பயமாக இருக்குது. படுக்கல. லைவ் போட்டாலும் சார்ஜர் முடிஞ்சிடும். ஏன்னா இப்போ 60 பாயிண்ட் இருக்குதுங்க. லைவ் போட்டோன்னா ஒரு 10 நிமிஷம் கூட பேச முடியாதுங்க. அதனால் லைவும் போட முடியல. மழைன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் மழையாட்டு இருக்குதுங்க. நான் ஒரு 2-3 பேரோட லைவில் போய் பார்த்தேன். அங்கெல்லாம் மழை சத்தம் தான் கேட்குது அவங்களோட லைவில். சரி, இதுக்கு எங்கள் ஊரில் மழை வராதுக்கு முன்னாடி நான் லைவுக்கு போனேன். இப்போ எங்கள் ஊர்லேயும் மழை வந்ததுக்கப்புறம் தான் ஆஹா, அவங்க ஊரில் பிடிச்ச மழை நம்மளுக்கு வந்துருச்சா அப்படின்னு நினச்சிட்டேன். ஒரு அறிகுறிப்பாக இருக்குது. மழை வந்துருச்சுனாவே வீட்டில் படுக்கிறதுக்கு சைட்லாம் அந்த சந்துலாம் இருக்குங்களா, அந்த கேப்லலாம் பூச்சி போட்டு வருமோ என்னமோ அப்படின்லாம். இதேமாரி தாங்க நான் மைசூர் போயிட்டு வந்த நைட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி கரண்ட் இல்லாமல் தான் இருந்ததுங்க. கரண்ட் இருந்தது. அப்போ மழை செம்ம மழை பெஞ்சிட்டு இருந்தது. பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருந்தது. சரி, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு இங்கேருந்து ரெஸ்ட் ரூம் வாசப்படி வெளியில் வாசலில் இருக்குது பாத்ரூமு. போயிட்டு வரேன். நான் அந்த கூடை இருக்குது பாருங்கள், பாத்திர கூடை அவுத்துண்டு மைசூர் போயிட்டு வந்த பேக் அங்கே வச்சுருக்கேன். அங்கிட்டு இருந்து அப்பா கரண்ட் வந்துருச்சு. ஆஹா, ஆஃப் ஆகிடுச்சி. அங்கிட்டு அந்த அவுத்துண்ட பேக் வச்சுருந்தேன். அந்த பேக்கிட்ட இருந்து இப்படி வருது. நான் இவுத்துண்ட காலை வச்சு படுக்கிற இடம். நான் பாத்ரூம்லேருந்து இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா நண்டு வகலி பார்த்துட்டு என்னடா நெளிஞ்சிக்கிட்டே இருக்குதுன்னு பார்த்தா பெரிய நண்டு வகலி கருன்னு. ஆட கடவுளே, கடவுள் தான் என்னை எழுப்பி விட்ருப்பாராட்டிருக்குது. தூங்கிட்டு இருந்தேன். மழை வந்துச்சு, அப்போ தூங்கிட்டேன். அதோட சரி, அந்த நண்டு வகலியை பார்த்ததுலேருந்து நைட்டில் மழை பெஞ்சிதுனாவே கீழே படுக்க மாட்டேன். கட்டில் தப்பா ஒன்று வாங்கணும். நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு தான் போய் வாங்கிட்டு வரணும். ஆனால் சத்தியமாக இது மாதிரிலாம் எத்தனை நாளைக்கு கீழேயும் உட்கார முடியல. அறிகுறிப்பாக இருக்குது. பூச்சி வருமோ ஏதாவது வருமோ என்னமோ அப்படின்னு ஒரு பயம். சேரில் தான் உட்காந்துருக்கேன். நாளைக்கு போயிட்டு கண்டிப்பாக ஒரு கட்டில் ஒன்று வாங்கிட்டு வந்துடணும். கட்டில் இருந்தால் கட்டில் மேலே எந்த பூச்சி ஏறாது இல்லையா. மேலே கீழே இருந்து அதாவது பார்த்திங்கன்னா இங்கே மேலே கூரையிலேருந்து தப்புன்னு கீழே விழுந்தாதான். அந்த நண்டு வாக்குலேயும் எனக்கு எப்படி தான் வந்துச்சுன்னு தெரியல. அங்கே பார்த்திங்கன்னா துணி வச்சு அடைச்சிருக்குறேங்க பாருங்க. கீழே கேப்லாம் பார்த்திங்கன்னா இருக்காது. துணி வச்சு தான் அடைச்சிருக்கிறேன். சைடில் கீழே துணி வச்சு தான் அடைச்சிருக்கேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இங்கேயும் பார்த்திங்கன்னா துணி வச்சு தான் அடைச்சிருக்கேன். ஒருவேளை நான் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு கதை திறந்தேன் பார்த்திங்களா, அப்போ ஏதாவது கேப்பில் இப்படி இந்த வழியாக இருந்து இப்படி வந்திருந்தா தானே தவிர, அப்படி இல்லை. நிறைய புள்ள கூட சொல்கிறேன், அப்படி கூரையிலேருந்து விழுந்துருக்குமா. கூரையில் எங்கேருந்து நண்டு வாக்கிலி இருக்க போகுதுங்க. அது என்னன்னு தெரியல. அன்றைக்கி அந்த நண்டு வாக்கிலி பார்த்ததுலேருந்து நைட்டில் மழை வந்துச்சுன்னா நான் கீழேவே படுக்க மாட்டேன். சேர்லேயே தான் உட்காந்துருப்பேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி தான். எனக்கா அப்படியே தூக்கம். அப்போ தான் அதுலேருந்து தான் லைவ் போடவே ஆரம்பித்தேன். நான் நைட்டில் தூங்காமல் லைவ் போடவே ஆரம்பித்தேன். நான் நைட்டில் இப்போலாம் தூங்குறதே கிடையாது. லைவ் போட்டு அப்படியே அதிலே விடிகிற வரலையும் இருந்துட்டு பகலில் தூங்குறது. பகல்னால் ஒரு பூச்சி போட்டுனா எந்திரிச்சோம்னு டக்குன்னு தெரியுது. நைட் நேரத்தில் என்னத்த தெரியுதுன்ட்டு பயம் 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 பயம். பாருங்கள், கரண்ட்டு அப்போ எப்படிச்சே வந்து போகுதே தவிர ஆனால் வரவே இல்லை. என்னமோ எப்படி ஒரே வேக்காடாக இருக்குது. கொசுக்கு ஒரு வத்தி வச்சேன், முடிய போகுது. இன்னும் ஒரு வத்தி தான் இருக்குது. இது கொசு வத்தி, ஊதுவத்தி மாடலில் முடிஞ்சிச்சு இருக்குது. முடிஞ்சிச்சு ஃபுல்லாக. ஆனால் இப்போ கொசு இல்லாமல் இருக்குது. முடிஞ்ச உடனே பாருங்கள் கொசு அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே கொய்ன்னு கத்துதுங்க. இன்னொரு கொசுவத்தி வாங்கி ஏற்றணும். இருக்குது ஒன்று ஸ்டாக்கில் பாருங்க. இது இப்போ புதுசாக வந்த கொசுவத்திங்களாமா அது அப்படின்னு சொன்னாங்க. இது தான் வச்சேன். இது என்ன ஒரு 10 நிமிஷம் தான் ஆகுதுங்க இது ஏற்றி. அந்தளவுக்குலாம் இல்லைங்க. சரி, வெளியில் நியாயம் பேசிட்டுன்ட்டு சுடுதண்ணி வச்சு குளிக்கலாம் அப்படின்னு வந்தால் கரண்ட் நின்று போச்சு. மழை பெய்யுது. சரி, என்ன பண்ணுறது. சரிப்பா,
சும்மா வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன், தனியாக உட்காந்துருக்கேனே பயமாகவும் இருக்குது, பேச்சு தனியாக ஆள் இருக்கும் அப்படின்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். சார்ஜர் வேறு ஃபுல்லாக போயிடும். ஓகேப்பா, பாய்.